அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஆன்மீக விஷயமா பேசலான்னு சொல்லி இந்த வீடியோ இந்த மந்த்து. ஆன்மீக அறிவு அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எல்லாமே அறிவு தான். அறிவில் எதுவும் நல்ல அறிவு கெட்ட அறிவுங்கிறதெல்லாம் இல்லை. நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டே போகணும். ஸோ அறிவுங்கிற அந்த பெட்டகம் என்றைக்கும் நம்மளுக்கு நிறைவாக இருக்கணும்னா, ஒரு ஓப்பன் மைண்டாக இருந்தோம்னா நிறைய அறிவுகள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி. ஸோ இன்றைக்கி ஆன்மீக அறிவு ஏன் பர்டிகுலராக அதில் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால், எந்த அறிவு நம்மளுக்கு எந்த காலத்துலேயும் தொடங்கி இருக்கோ அதுதான் சிறந்த அறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு இன்ப துன்பங்கள் நிறையா வரும். இன்ப துன்பம் அப்படின்னா, துன்பம் அப்படின்னாலும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறது பணம் தான். ஸோ பணம் மட்டும் வாழ்க்கையில் துன்பம் கிடையாது. ஸோ பணக்காரங்களுக்கும் சில துன்பங்கள் உண்டு. ஸோ அதுபடி எந்த துன்பம் இருந்தாலும் இந்த ஆன்மீக அறிவு மட்டும் உங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியும். அல்லது அது ஒரு சுமைதாங்கியாக அவங்க அந்த துன்பத்தை தாங்கிறதா கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்கள் ஆன்மீக அறிவில் புதைச்சி தான் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் கணவனுக்கு மனைவிகள் கால் அமுக்கி விடுவாங்க இந்த காலத்தில்? பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், ரெகுலராக கணவன் தூங்கும்போது அந்த மனைவி கால் அமுக்கி விடுவாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஸோ கணவனுக்குன்னா மனைவி செய்யணும், அது ஒரு பணிவிடைன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதுலேயும் ஒரு ஆன்மீக உண்மை ஒன்று இருக்குது, ஒரு ஆன்மீக அறிவும் அதுக்குள்ளே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்களோட முழங்காலுக்கு கீழே சனியோட திசைன்னு சொல்லுவாங்க, அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்ணோட முழங்கைக்கு கீழே சுக்கிரனோட பலம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆணோட முழங்கால் கீழே சனியோட பலம், பெண்களோட முழங்கைக்கு கீழே சுக்கிரனோட பலம். சுக்கிரன் சனி ரெண்டு சேரும் பொழுது அங்கே செல்வம் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கணவனோட காலை மனைவி அமுக்கணும் அப்படின்னு ஒரு பலத்தை ஏற்படுத்தினாங்க நம்ம பெரியவங்க. இது ஆன்மீகத்தோட தொடர்புபடுத்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல விளங்கும். பெருமாளுக்கு எப்போவுமே லட்சுமி கால் அமுக்கி விட்டுட்டு தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி சைன கோலத்தில் எல்லாமே பெருமாளுக்கு லக்ஷ்மி கால் அமுக்கி விடுவாங்க. அப்போது நான் சொன்ன தாத்பரியப்படி லக்ஷ்மி இருக்கிறதுனால தான் லக்ஷ்மி கிட்ட எப்போவுமே செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு ஆன்மீக அறிவில் ஒரு சின்ன விஷயமாக உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கோவிலாக இருந்தாலும் இறுதியாக அந்த கோயிலோட சாவியை காலபைரவர்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு தான் அந்த பூஜாரி எடுத்துகிட்டு போவார். காலபைரவரோட வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாய் இருக்கும். இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து வீட்டு காவலாக வளர்க்குறது யாருன்னு பார்த்தா நாய் தான். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நாய்ங்கிறது காலபைரவர், காலால் கூட உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஆன்மீகமும் நம்மளோட ப்ராக்டிக்கலான ஒரு வாழ்க்கையும் சேர்ந்து பிணைஞ்சு தான் நம்ம பெரியவங்கள் வாழ்க்கையுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மீக அறிவை வளர்த்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து அந்த விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் இணைச்சிட்டு செய்யும்போது பல விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஆன்மீக அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை உங்கள் மனதில் பதிய வச்ச ஒரு திருப்தியோட இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோட இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.